பாஜகவில் 75 வயது நிறைவடைந்து விட்டால் எந்த ஒரு பதவியிலும் இருக்க அனுமதிக்கப்படுவதில்லை என்பது நடைமுறை. பாஜகவின் நிறுவன தலைவர்களில் ஒருவரான அத்வானி தொடங்கி எடியூரப்பா வரைக்கும் இதனைத்தான் பாஜக தற்போது வரை கடைபிடித்து வருகிறது. பிரதமர் நரேந்திர மோடிக்கு இந்த ஆண்டு 75 வயது நிறைவடைகிறது. இதனால் பிரதமர் பதவியில் மோடி தொடர்ந்து நீடிப்பாரா என்கிற விவாதம் அவ்வப்போது எழுகிறது. லோக்சபா தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஆம் ஆத்மி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த விவகாரத்தை எழுப்பினார். இதனால் அதிர்ந்து போன பாஜக பிரதமர் மோடிதான் 5 ஆண்டு காலத்திற்கு பிரதமர் என அறிவித்தது. இந்த பின்னணியில் மும்பையில் செய்தியாளர்களை சந்தித்த உத்தவ் தாக்கரே சிவசேனா மூத்த தலைவர்களில் ஒருவரான சஞ்சய் ராவத் எம்பி பல்வேறு அதிர்ச்சி தகவல்களை வெளியிட்டுள்ளார். மும்பையில் சஞ்சய் ராவத் அளித்த பேட்டியில், பிரதமர் நரேந்திர மோடி நேற்று மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் உள்ள RSS அலுவலகத்திற்கு சென்றார். பிரதமர் மோடி தாம் பதவியில் இருந்து விலகும் ஓய்வு முடிவை RSS இயக்க தலைவர்களிடம் தெரிவிக்கவே பிரதமர் மோடி அங்கு சென்றார். இதனைத் தொடர்ந்து பிரதமராக உள்ள நரேந்திர மோடியின் ஓய்வுக்கு பின்னர் புதிய பிரதமராக யாரை தேர்வு செய்வது என்பது தொடர்பாக RSS தலைவர்கள் ரகசிய ஆலோசனை நடத்தினர். பிரதமராக உள்ள மோடிக்கு பின்னர் நாட்டின் புதிய பிரதமராக மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த ஒருவரே தேர்ந்தெடுக்கப்படுவார் என சஞ்சய் ராவத் தெரிவித்திருந்தார். அவரது இந்த பேட்டி நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் சஞ்சய் ராவத்தின் இந்த கருத்தை மகாராஷ்டிரா முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸ் திட்டவட்டமாக நிராகரித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியே 2029 ஆண்டு வரை அந்த பதவியில் நீடிப்பார். பிரதமர் மோடியை மாற்றுவது என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது என உறுதியாக தெரிவித்துள்ளார் தேவேந்திர பட்னவிஸ். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.